வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கை விசஸ் இந்திய அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட T20 போட்டி இடம்பெற இருக்கின்றது. இது தொடர்பாக மிக சுவாரஸ்யமான பல விடயங்களை உங்களுக்கு இந்த காணொலியிலே தர இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்க முதல் தடவையாக பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. அதே போல இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு வச்சுங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கை விசஸ் இந்திய அணிகளுக்கான தீர்க்கமான 3 T20 போட்டிகள், மிக முக்கியமான ஒரு போட்டி. குறிப்பாக இந்த வருடம், அதாவது உலக கிண்ணம் முடிந்ததன் பிற்பாடு 2 அணிகளும் சந்திக்கின்ற மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைந்திருக்கிறது. இந்த இலங்கை அணிக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட T20 போட்டி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இரண்டும் மிக ஒரு பலமிக்க அணியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த உலக கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டி முடிந்ததன் பிற்பாடு இடம்பெறுகின்ற முதலாவது T20 போட்டி என்பதன் காரணமாக இந்திய அணியும் புதிய தலைவர், அதே போன்று இலங்கை அணியும் புதிய தலைவர், அதே போன்று இந்திய அணியினுடைய ஒரு சில வீரர்கள், இளம் வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இலங்கை அணியிலும் ஒரு சில வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்த இந்தியா குழு நேற்றைய தினம் இரவு பொழுதிலே மிக தீவிரமான ஒரு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக கௌதம் கம்பீரும் அகர்வாலும் பல யோசனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது, ஹார்திக் பாண்டியா லெக் ஸ்பின் போடக்கூடிய, சுழல் பந்து வீசக்கூடிய ஒரு காட்சியினை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதே போன்று இடதுகை பந்து வீச்சாளர்களை அதிகமாக பயன்படுத்தி இருந்தார். குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்கள், அதே போன்று பலர்களை பலவிதமாக பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய காட்சியினை நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். குறிப்பாக நேற்று இரவு பொழுதிலே இந்த பயிற்சி இடம்பெற்றது. அதே போன்று இலங்கை அணி தற்பொழுது மிக முக்கியமான பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரி பந்து வீசக்கூடிய ஒரு காட்சியும் வெளியாகி கொண்டிருந்தது. காரணம், இந்திய அணியிலே இடதுகை சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் சமாளிப்பது கடினம். குறிப்பாக இலங்கை அணியினுடைய இடதுகை சுழல் பந்து வீச்சாளர்கள் இல்லை என்ற காரணத்தினால் சனத் ஜெயசூரி இடதுகை மூலமாக சுழல் பந்து வீசக்கூடிய ஒரு காட்சியினை நாங்கள் கண்டுகளித்திருந்தோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2 அணிகளும் தீவிரமான பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கௌதம் கம்பீருடைய முதலாவது போட்டி, அதே போல சனத் ஜெயசூரிய பயிற்றுவிப்பின் கீழ் விளையாடுகின்ற முதலாவது போட்டி. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசலங்கவினுடைய முதலாவது T20 தலைமை பதவி, அதே போன்று இங்கால் சூரியகுமார் யாதவினுடைய தலைமை பதவி. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டிகள் எப்படி சுவாரஸ்யமாக இடம்பெறப் போகின்றது என்பதாக. இரண்டும் இந்த வருடம் முதலாவது கால் பதிக்க இருக்கின்றார்கள். ஒன்று சந்திக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த காணொலியிலே, அடுத்த வீடியோவிலே ஹெட் டு ஹெட், அதாவது நேருக்கு நேர் எத்தனை போட்டிகள் சந்தித்திருக்கின்றார்கள், அதே போன்று எத்தனை போட்டிகளில் எத்தனை போட்டியில் வென்றிருக்கின்றார்கள் இந்திய அணியினர், இலங்கை அணியினர் எத்தனை போட்டிகள் வென்றிருக்கின்றார்கள், அதே போன்று யார் அதிக சிக்ஸர் அடித்து யார் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியது என்பதாகலாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு முன்னர், அதாவது ஏசிய கிண்ண போட்டியில் இலங்கை கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் வைத்து முகமது சிராஜ் இலங்கை அணிக்கு எதிராக சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். அந்த டைமில் பல எக்ஷன்களை காட்டியிருந்தார் சிராஜ். இதன் காரணமாக இலங்கை ரசிகர்களுக்கு சிராஜ் மீது அதிகமான ஒரு கோபம் இருந்தது. குறிப்பாக இலங்கை அணியினுடைய தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அசலங்கவை சீண்டக்கூடிய ஒரு காட்சியும் பரவலாக வந்து கொண்டிருந்தது. காரணம், அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றும் பொழுது அசலங்கவோடு ஒரு முருகல் ஏற்பட்டிருந்தது. அதற்கெல்லாம் பழி தீர்க்க சிராஜும் வந்திருக்கின்றார். அதே போன்று அசலங்க தயார் நிலையில் இருக்கின்றாரா என்பதாக ரசிகர்கள் பெருமேக்கத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 3 T20 போட்டிகளில் ஒரு போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் கூட பெரிய ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு உற்சாகமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக. டிக்கெட்டுகள் வித்து தீர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நீங்களும் இந்த போட்டியை பார்க்க விரும்புகின்றீர்களாக இருந்தால் உடனடியாக பல்லைகளை சர்வதேச மைதானத்துக்கு போய்த்து அங்கிருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று srilanka.com என்று சொல்லக்கூடிய உத்தியோகபூர்வமான ஸ்ரீலங்காவினுடைய இணையதள பக்கத்தின் மூலமாகவும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆன்லைனிலே பெற்றுக்கொள்ளலாம். இதே போன்று இலங்கை விசஸ் இந்திய அணிகள் தொடர்பாக நாளை தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு காலடியோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களை விடைபெற்று செல்லும் நான் எம் ஹாசிர். வணக்கம் நேர்களே.